இன்று நாம் பார்க்கவிருக்கிற வேத பகுதி சங்கீதம் 27. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்படுகிற தாவீது எழுதின சங்கீதம். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று எதனால தாவீது சொல்லப்படுகிறான் என்றால், தாவீதினுடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் செயல்களும் தேவனுடைய எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் ஒத்து இருக்கிறதால தான் அப்படி சொல்லப்படுறான். இப்போ தாவீதோட எண்ணங்களும் வார்த்தைகளும் செயல்களும் எப்படி இருக்குது அப்படின்னு கூர்ந்து கவனிச்சோன்னா, தேவன் மீது தாவீது வைத்திருக்கிற அன்பு வெளிப்படும், முழுமையான அன்பு வெளிப்படும். முழுமையான அன்பு நமக்கு தெரியும். தேவன் மீது தாவீது வைத்திருக்கிற விசுவாசம் தெரியும். தேவனுடைய பிரசன்னத்திலே எப்பயும் தாவீது இருக்கிறது தெரியும். இதனால தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீது கூறப்படுகிறான். சரி, இப்போ நம்ம 27வது சங்கீதத்தை படிப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைங்கருமாகிய பொல்லாதவர்களை என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வீர். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என்னை எதிராளிகளின் மித்தம் செவ்வையான பாதைகளில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவரும் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படிங்கிற வசனம் பைபிளில் பல முறை தேவன் சொல்லியிருக்கிற ஒரு வசனம். பல கோடி முறை தேவன் எனக்கு சொல்லியிருக்கிற ஒரு வசனம். பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன் அப்படின்னா, பயப்படாத, நான் தான் உன் கூட நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு பயப்படாத அப்படின்னு மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரியான ஒரு கேஷுவலான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னா, நான் உங்களுடனே இருக்கிறேன், உங்களுக்காக இருக்கிறேன், உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன், உங்களோட ஒரு பெரிய பராக்கிரமசாலியை நான் உங்களுடனே இருக்கிறேன், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், பயப்படாதே அப்படின்னு அர்த்தம். கர்த்தருக்கு எதிராக யாராவது யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்போ அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தராகிய நானே உங்கள் கூட தான் இருக்கேன், உங்களுக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படாதே அப்படிங்கிறதா பயப்படாதே, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்பதற்கு பொருள். இதில் இந்த 1லேருந்து 3வது வசனங்கள் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, தாவீது என் சத்துருக்கள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்புமாக இருக்கிறீர், யாருக்கு நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். என் சத்துருக்களும் என் பயங்கரம் எனக்கு எதிராக வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், எனக்கு எதிராக ஒரு பாளையமே வந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன், எனக்கு எதிராக நீங்கள் எவ்வளோ பேர் யுத்தம் பண்ணாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ஏதோ நான் ஒரு சிங்கமே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. உண்மையிலேயே தாவீது அப்படிங்கிற ஒரு சிறுவனை, 15-20 வயது ஒரு சிறுவனை பிடிக்கிறதுக்காக சவுலும் ஒரு 3000 பேர் கொண்ட ஒரு படையும் அவனை சுற்றி வளைச்சாங்க. உண்மையிலே அவனை சுற்றி ஒரு பாளையமே இருந்தது, அவனுக்கு எதிராக ஒரு யுத்தமே நடந்தது. இப்போ தாவீதை எல்லா பக்கத்துலேயும் சூழ்ந்து கொண்டு எல்லா இடத்துலையும் அவனை பிடிக்கிறதுக்காக சுற்றி வளைச்சிட்டாங்க. இப்போ எந்த பக்கமும் ஓடவே முடியாது. அப்படிங்கிற நிலைமையில தாவீது தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். அந்த இடத்துல பிலிஸ்தியர் நாட்டில் படையெடுத்து வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சவுலுக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க. உடனே தாவீதை பிடிக்கிற முயற்சியை விட்டுட்டு சவுல் ஓடி போயிடுறான். பல முறை தாவீதை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்த பிறகு தன்னைத்தானே அவன் கொன்னுடுறான்.
சவுல் தன்னைத்தானே கத்தியால் குத்திக்கிட்டு போயிடுறான். ஸோ நிறைய தடவை வந்து நம்மளை சுற்றி பல பிரச்சனைகள் இருக்குது, நம்மளை சூழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரே பிரச்சனையாக இருக்குது, நம்மளை சுற்றி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும்பொழுது கூட நம்மளை சுற்றி உண்மையிலே இருக்கிறது பிரச்சனை கிடையாது. நம்மளை சூழ்ந்து கொண்டு இருப்பது தேவனுடைய பிரசனமே. தேவனுடைய ஆவியானவர் தாமே நம்ம எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் மீது நம்மளுடைய கவனத்தை செலுத்தாமல் தேவனுடைய முகத்தின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். ஏன்னா உண்மையிலே நம்மளை சுற்றி இருக்கிறது பிரச்சனைகள் கிடையாது, நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறது, எப்பயுமே நம்ம கூட இருக்கிறது தேவனுடைய ஆவியானவர் தான். தேவனுடைய பிரசனமே நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால நம்ம இந்த பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தேவனுடைய ஆவியானவர் நமக்கு அரணான பட்டணமாக இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நமக்கு அக்னி மதிலாக இருந்து நம்மளை எப்பயுமே ரட்சிக்கிறார். ஆமென். கர்த்தரின் பிரசனத்தை தேடுவதன் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது சங்கீதம் 27 கர்த்தரின் பிரசனத்தில் தங்கியிருப்பதை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. பைபிளில் பல இடங்களில் இதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடன் தங்குவான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல புதுபலன் அடைந்து சட்டைகளை அடித்துக்கொண்டு எழும்புவார்கள். நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இது எல்லாமே ஒரே விஷயந்தான், கர்த்தருடைய பிரசனத்தில் நாம் தங்கியிருப்பது. இதை பற்றி தான் இது எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசனத்தில் தங்கியிருப்பது அப்படிங்கிறது ஏதோ 2 அதிகாரம் பைபிளில் படிக்கிறதோ இல்லை கிடுகிடுன்னு கர்த்தர்கிட்ட ஒரு ப்ரேயர் லிஸ்ட்டு இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு போகிறதோ, இல்லை சர்ச்சில் போய் ஒரு 1 மணி நேரம் உட்காந்துட்டு வரதோ, 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துட்டு வரதோ கர்த்தருடைய பிரசனத்தை தேடுவதல்ல. இது அதுக்கும் மேலே கர்த்தருடைய பிரசனத்தில் நாம் தங்கி இருக்க வேண்டும். சொல்லப்போனால் இதுதான் பைபிளில் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்பாடு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் தேவனுடைய விருப்பம். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நான் உங்களுடனே வாசம் பண்ணுவேன். இதை தான் கடவுள் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காரு. இதுதான் கர்த்தருடைய சித்தம், இதுதான் அவருடைய எண்ணம், இதுதான் அவருடைய விருப்பம். இப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் தங்கி இருக்கும் பொழுது நம்முடைய எதிரிகள் எல்லாமே சிதறுண்டு அழிந்து போவார்கள். கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்மிடத்துல இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தங்கும். நித்திய மகிழ்ச்சி நம் தலையின் மேல் தங்கும். நாம் முழுமையாக இருப்போம். கர்த்தருடைய மகிமை நம்மில் இருக்கும். கர்த்தருடைய மகிமை நம்மேல் இருக்கும். கர்த்தருடைய மகிமையை நாம் காண்போம். கர்த்தருடைய மகிமை நம்மேல் இருக்கும், நம்முடன் இருக்கும். கர்த்தருடைய மகிமை நம்ம கூடவே எப்பயுமே இருக்கும். நாம் முழுமையாக இருப்போம். கர்த்தரை தேடுவோம், கர்த்தருடைய பிரசன்னத்தையே நாடுவோம், கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் தங்கி இருப்போம். கர்த்தர் நம் தேவனாய் இருப்பார், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம். கர்த்தர் நம்முடனே வாசம் பண்ணுவார். ஆமென்.